ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். எங்கள் பரலோகத்தின் தேவனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ ராஜாதி ராஜாவாக இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயமானவராய் நீர் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக, வல்லமை உள்ளவராக, கிருபை உள்ளவராக, இரக்கமுள்ளவராக, தயவுள்ளவராக நீர் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தயாபர பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சாவாமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நீதிபரராகிய கர்த்தாவே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவிக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமை மகத்துவம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளுகிற பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவிக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சிவாதிபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்களை கண்ணீருக்கும், எங்கள் ஜீவனை மரணத்திற்கும், எங்கள் பிராணனை அழிவுக்கும் விலக்கி மீட்டு நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டுகிற எங்கள் பரிசுத்த தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தினுடைய கடைசி சனிக்கிழமை காலையில் வந்து உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து, அப்பா, பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நிறைவோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேவனாகிய எல்லா விதத்திலும் எங்களுக்கு போதுமானவராக, நன்மை செய்கிறவராக, எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிறவராக நீர் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்பா, உமக்கு நன்றி. எத்தனையோ நன்மைகளை செய்த உம்முடைய நாமத்தை, எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சகரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை ஆட்கொண்ட பிதா, நீர் ஒருவரே எங்களை நடத்துகிற தேவன், நீர் ஒருவரே எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை ஆண்டவரே வழிநடத்தி வருகிறீர்.
அதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையை நாங்கள் செலுத்தி, உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை நாங்கள் செலுத்தி, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனானவர் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே இப்பொழுதும் ஆண்டவரே எங்களை ஆட்கொண்டு பரிசுத்தப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் இரட்சகரே, இந்த காலை வேளையிலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வருடத்தின் கடைசி சனிக்கிழமை காலையில் உங்களை வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதோடு அடுத்த வருஷம் சனிக்கிழமை நாம் அந்த நாளில் சந்திக்கலாம். இந்த வருஷத்தின் சனிக்கிழமை இன்றோடு முடிகிறது. ஆகவே நாம் இன்றைக்கு ஒரு விசேஷமான சம்பவங்களை சிந்திக்க இருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அதை நாம் எப்படி வாசித்தால் நமக்கு விளங்கிக் கொள்ளலாம் என்பதையும் அனுதினமும் வாசித்து காண்பிக்கிறேன். இப்பொழுதும் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த மீதியாக வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று திங்கள் காலையிலேயும் செவ்வாயும் புதனும் வியாழனும் வெள்ளியும் நாம் சிந்தித்து வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில கூட பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அருமையான இந்த வார்த்தைகளை சிந்திக்கலாம். ஆகவே கண்களை பிரகாசிக்க பண்ணுவது தேவனுடைய உன்னதமான கிருபை. ஆண்டவர் நமக்கு அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளும்படியாகவும் அவருடைய திவ்ய சுபாவத்திலே நாம் பங்குள்ளவர்களாகும்படியாகவும் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் கொடுப்பது நமக்கு மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஆகவே பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கிற கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஒரு சம்பவத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. ஆனாலும் சுருக்கமாக உங்களுக்கு விளங்கி காட்ட தேவ ஆவியினால் ஏவப்படுகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே
ஆண்டவர் கேயாசி ஆகிய எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களை திறக்கிறார். அந்த எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. எப்படி என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு தொழுநோயாளியாக இருந்த ஒருவனை சுகமாக்குகிறார். நாகமான் என்று சொல்லப்படுகிற அந்த தொழுநோயாளி, அவன் சீரிய தேசத்தினுடைய படைத்தலைவனாக இருக்கிறான். அந்த சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய அந்த நாகமான் தொழுநோயாளியாக இருக்கிறான். அந்த நாட்களிலே இஸ்ரவேலின் ஜனங்களை அவர்கள் பயமுறுத்தி ஆண்டு கொண்டு வந்ததை நாம் வேதத்தின் ஊடாக அறியலாம். சீரியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்திருக்கிறதற்கான சான்று இந்த 5ஆம் அதிகாரத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த நாட்களிலே இந்த சீரிய ராஜாவின் படைத்தலைவனாக இருக்கிற அந்த நாகமான் அந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறை பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறுமி. அவளுக்கு ஏறக்குறைய 16 to 20 வயது இருக்கும் என்று கணிக்கிறார்கள். அந்த அடிமை பெண்ணாக நாகமான் வீட்டிலே அவருடைய மனைவிக்கு வேலைக்காக அவளை பணிக்கிறார்கள். அந்த அடிமை பெண்ணாகிய அவள் இஸ்ரவேலிய தேசத்தின் ராஜாவின் கீழாக இருந்தாலும் இப்பொழுது சீரிய படைத்தலைவனாகிய நாகமான் வீட்டிலே ஒரு வேலைக்காரியாக இருக்கிறார். அவள் நாகமான் வீட்டிலே ஒரு வேலைக்காரியாக இருந்தாலும் நாகமானுடைய குஷ்டத்தை பார்த்து வேதனைப்படுகிறவளாக துக்கப்படுகிறவளாக இருக்கிறார். நன்றாக நாம் கவனிக்கணும். இந்த இஸ்ரவேலிய பெண் நாகமான் வீட்டிலே அவன் மனைவிக்கு வேலைக்காரியாக இருக்கிறார். ஆனால் தன் எஜமானுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு சர்வத்தில் இருக்கிறது. அதை குணமாக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் இருக்கிறார் என்பதை இந்த நாகமானுடைய வேலைக்காரி நாகமானுடைய மனைவிக்கு சொல்லுகிறார். அந்த இப்படி இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் இடத்திலே போனால் நம்முடைய எஜமானுடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்திலே பிரியமானவர்களே, இந்த சீரிய தளபதியின் ராஜாவாய் இருக்கிறவன் ஒரு நிருபத்தை எழுதி இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அனுப்புகிறார். அந்த நேரத்திலே இஸ்ரவேலின் ராஜா அந்த கடிதத்தை பார்த்து அலறுகிறான், பயப்படுகிறான். ஏனென்றால் இவன் நம்மிடத்தில் குற்றம் பிடித்து நம்மை அழிக்க வந்திருக்கிறான் என்பது இஸ்ரவேல் ராஜாவுடைய நடுக்கம். அதே போலதான் அங்கே காரியங்கள் நடக்கிறது. ஆனால் இங்கே நம்ம ஒரு காரியத்தை ரொம்ப நிதானிக்கணும். அடிமை தேசத்தில் அடிமை பெண்ணாக ஒரு எஜமானம் ஒரு போர் தளபதியின் வீட்டிலே வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் அவள் தன் எஜமான் நன்றாக இருக்க வேண்டும், சுகமோடு இருக்க வேண்டும், அவனுக்கு ஒரு வழியை காண்பிக்க வேண்டும் என்று அவள் தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறாளே, அந்த இருதயத்திற்கு பெயர்தான் நற்செய்தி அறிவிக்கிற இருதயம். பாருங்க, அடிமையாக ஒரு வீட்டிலே பிடிக்கப்பட்டு அந்த எஜமானுக்கு வேலைக்காரியாக எஜமாட்டிக்கு வேலையக்காரியாக அந்த வீட்டிலே இருந்தாலும் அவள் இஸ்ரவேலிய பெண்ணாய் இருக்கிறபடியினால் தன் எஜமானுக்கு தன் எஜமாட்டிக்கு எந்த விதத்திலும் குந்தகம் வரக்கூடாது, வேதனைகள் வரக்கூடாது, துயரங்கள் வரக்கூடாது என்பதிலே அவள் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறாள். இதற்கு பெயர்தான் ஆத்தும பாரம், இதற்கு பெயர்தான் ஆத்தும தரிசனம், இதற்கு பெயர்தான் தன் எஜமான் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பி நல்ல செய்தியை அறிவிக்கிறான். இதுதான் சுவிசேஷம் அறிவித்தல்,
நற்செய்தி கூறுதல். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் எத்தனை பேர் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்முடைய எஜமான் நன்றாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், எஜமான் சுகமாய் இருந்தால் தானே நமக்கு மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கும் என்று எத்தனை பேர் நாம் நம்முடைய எஜமான்களுக்காக ஜெபிக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். அருமையானவர்களே, நான் NS3 அருமுக நயனார் என்று சொல்லப்படுகிற ஒரு செட்டியார் வீட்டிலே முதல்ல குடி வந்தேன். அந்த ஐயாவுடைய வீட்டுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்தேன். அந்த ஐயாவுடைய மனைவிக்கு ஒரு பயங்கரமான போராட்டம் இருந்தது. அந்த நேரத்தில் நானும் அருள்தாஸ் ஐயாவும் அந்த மின்ட்டுக்கு போய் அவர் வீட்டில் அவரை பார்த்து அவருடைய மனைவிக்காக ஜெபித்தோம். அவர்கள் சுகம் பெற்றார்கள். அந்த நாளிலிருந்து அவர் எங்கள் மேலே அதிக நம்பிக்கை உள்ளவரானார். ஏனென்றால் அதற்கு பிறகு அங்கிருந்து நாம் சித்தியன் சாமியல் ஐயா வீட்டில் இருந்தோம். அவர்களுக்காக நாம் ஜெபித்தோம். அருமையானவர்களே, அதே போலவே இன்னொருவர் வீட்டில் NS3 நாங்கள் குடி வந்திருந்தோம். அந்த ஓனருக்காக ஜெபித்தோம். அதற்கு பிறகு NS3 எங்கள் மனைவியுடைய அண்ணன் குமார் அவர்கள் தெருவில் ஒரு வீட்டில் குடியிருந்தோம். அந்த வீட்டு ஓனருக்காக ஜெபித்தோம். அவங்க பையன் ஒரு நல்ல வழக்கறிஞராக முன்னேறி அவருக்கு ஒரு நல்ல திருமணம் நடந்தது. இப்படி நாம் வாடகை இருக்கிற வீடானாலும் நாம் அந்த வாடகை வீட்டு ஓனருக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இடத்துல அவர்கள் வாடகை வாங்கலாம், நம்மிடத்தில் அவர்கள் ஒருவேளை அநியாயமாய் கூட வாடகை வாங்கலாம். அது எப்படி இருந்தாலும் அவர்களை நன்றி சொல்லுவதற்கும் அவர்களுக்காக ஜெபிப்பதும் நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அதே போலவே நாம் வேலை செய்கிற எந்த இடமாய் இருந்தாலும் அந்த எஜமான் நன்றாக இருக்க வேண்டும் என்று உண்மையும் உத்தமமாக வேலை செய்ய வேண்டும். சூப்பர்வைசர் பார்க்கும்போது வேலை செய்கிறது, மற்ற நேரத்தில் அப்படியே இருக்கிறது. அதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள். யார் பார்க்கிறார்களோ பார்க்கலையோ, நீதிமொழிகள் 15:3 படி நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிற கண்கள் கர்த்தருடைய கண்கள். அவர் எவ்விடத்திலிருந்தும் நம்மை நோக்கி பார்க்கிறார் என்பதை நாம் ஒருவரும் மறந்து போக கூடாது. ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலேயும் நாம் இருக்கிற வேலை ஸ்தலத்தில் எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது இப்படியாய் சொல்லுகிறார், எல்லா மனுஷருக்காகவும் நாம் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நாம் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் குடியிருக்கிற வீடாக இருந்தாலும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் குடியிருக்கிற வீட்டு ஓனர் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் வேலை செய்கிற ஸ்தலத்தில் நம்மோடு வேலை செய்கிற நம்மை கண்காணிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சபைக்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். விசுவாச மக்கள் குடும்பங்களுக்காக பெயர்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்படிதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த இஸ்ரவேலிய பெண் நாகமான் வீட்டிலே
அடிமையாக இருக்கிறாள், அங்கே வேலை செய்கிறாள், அங்கே சாப்பிடுகிறாள், உறங்குகிறாள். அவருடைய இருதயத்தில் இந்தந்த காரியங்கள் இருந்து அவருடைய இருதயம் ஆத்தும பாரத்தினால் நிறைந்திருந்து அவருடைய இருதயம் தன் எஜமான் சுகமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஜெபம் இருந்து அவருடைய இருதயத்திலே ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் இருந்து அவள் இருதயத்திலே நற்செய்தி அறிவிக்கிற குணம் இருந்து இந்த 4 காரியங்கள் அவளுக்குள் இருந்தபடியினால் தன் எஜமானியை பார்த்து சொல்லுகிறார், அம்மா ஐயா எவ்வளோ அழகா இருந்தாரு, இப்போ இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கிறாரு, இப்போ இவருக்கு சுகம் கிடைக்கணும்னா இஸ்ரவேலிலே இப்படி ஒரு தீர்க்கதரிசி எலிசா என்ற தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரிடத்துக்கு போனா அவர் சுகமாயிடுவாரு என்று சொல்லுகிறார். இதுதான் நற்செய்தி, வழிகாட்டுதல் எல்லாம். அந்த எஜமானி அந்த வார்த்தையின்படி தன்னுடைய புருஷனுக்கு சொல்லி அவர் ராஜாவுக்கு சொல்லி நிருபங்களை வாங்கி கொண்டு ராஜா இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் நாகமான் போகிறார். நாகமான் போன உடனே அந்த இஸ்ரவேலின் ராஜா இந்த காரியங்களை கேள்விப்பட்டு தன்னுடைய வஸ்திரங்களை அவன் கிழித்து கொள்ளுகிறான். தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இவன் நம்மிடத்தில் குற்றம் பார்த்து நம்மை யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்த இவன் போராடுகிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனுடைய மனுஷன் அங்கே ஒரு காரியத்தை இந்த எலிசா செய்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து அப்பொழுது அவன் ஊழியக்காரர் ஒருவன், அப்படியில்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே நாகமானுடைய குஷ்டத்தை நீக்குவதற்கு இங்கே ராஜாவுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பப்படுகிறார். இதை 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் 9வது வசனம், அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவரிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் எஜமானாகிய தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்திகரிக்கிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்பனாவும் பார்ப்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேலையில் அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், அவரை வெள்ளி கொடு பொண்ணு கொடுனா கொடுத்துருப்பீங்க, அவர் யோர்தானில் தானே முங்க சொல்கிறாரு, சரி செய்து பாருங்க. 6 முறை முங்குகிறான். முங்கிட்டு அந்த சொன்னவனை பார்த்து முறைக்கிறான். ஆனால் 7வது முறை முங்கி எழும்பும்போது அவன் மாம்சம் ஒரு குழந்தையின் மாம்சத்தை போல மாறுகிறதை இந்த 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த சுகம் பெற்று கொண்ட இந்த நாகமான் அந்த தேசத்தில் இருக்கிற மண்ணை கேட்கிறான், அப்படியே அள்ளிக்கொண்டு சொல்லுகிறான். அப்படி போகிற வேளையிலே இந்த கேயாசி என்ன செய்கிறான் என்றால், அவன் பிறகே போய் தனக்கு தேவையானவைகளை அவனிடத்தில் கேட்கிறான். அதற்கு முன்பு எலிசாவுக்கு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுக்கும்போது அது எங்களுக்கு வேண்டாம் என்று அவன் அனுப்பி விடுகிறான். ஆனால் கேயாசியோ அவன் பிறகே போய் அவனிடத்திலிருந்து சில பொருள்களை வாங்குகிறான். இப்படி வாங்கி கொண்டு காரியங்களை செய்யும்போது இது எலிசாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார்.
25ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்கிறதற்கு, அவன் நமது அடியான் எங்கும் போகவில்லை என்று பொய் சொல்லுகிறான். முதலாவது, ஒரு மனுஷனுக்குள்ளே பொருளாசை வருமானால் அது தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்ல வைக்கிறது. முதல்ல ஒரு மனுஷன் காரியத்தை தன் எஜமானுக்கு மறைப்பானால் அந்த மறைக்கிற அந்த காரியத்தின் நிமித்தம் அவனுக்கு கேடு வரும் என்பதை நாம் இந்த வசனங்களின் ஊடாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது அந்த எலிசா தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து சொல்லுகிறான். அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டம் ரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போகிறான். அன்பானவர்களே, இந்த ஒரு காரியம் கேயாசி செய்தபடியினால் இந்த இடத்திலே கர்த்தருடைய மகிமை அவனுக்கு விளங்காதபடிக்கு அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய ஊழியத்திலே கர்த்தருடைய சபையிலே நாம் இருக்கிறோமோ, மாம்சமானவனுக்கு ஒலித்து வைக்கிறது அது அநீதியானது என்று வேதத்தில் நாம் படிக்கலாம். இப்போ அந்த வசனங்களாம் எடுத்து காண்பிக்க நேரம் இல்லாதபடியினால் சுருக்கமாக சில காரியங்களை சொல்லுகிறேன். இங்கே கேயாசியினுடைய கண்கள் அக்கினிமயமான ரதங்களை பார்க்க கூடாதபடிக்கு மறைக்கப்பட்டிருந்த முதல் காரணம் என்னவென்று சொன்னால், எலிசா வேண்டாம் என்று ஒதுக்கின அந்த வெள்ளியையும் பொன்னையும் நாகமானிடத்தில் வாங்கும்படி போய் முறையிட்டு சில காரியங்களை அவன் வாங்குகிறான். ஆகவே எங்கள் எஜமானுக்கு எங்கள் தீர்க்கதரிசியை தேடி தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு மாற்று வஸ்திரங்களையும் அவங்களுக்கு காணிக்கைகளையும் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே என்னை அனுப்பினார் என்று முதலாவது அவன் சொல்லி, பிறகு அவன் கொண்டு வந்ததான காணிக்கைகளை எல்லாம் கேயாசியின் வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறது. அப்போ முதலாவது அவன் கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாகவும் தன் எஜமானுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தபடியினால் அவனுடைய மாம்சம், அந்த நாகமானுடைய குஷ்டம் இவனை தொடரும்படியான காரியங்கள் நடக்கிறது. இந்த குஷ்டம் இவனை தொடர்ந்ததினாலே அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய பிரகாசமுள்ள மனக்கண்கள் குருடாகிவிட்டால் அதை புதுப்பிக்கிறது மிகவும் கடினமான ஒரு காரியமாக நாம் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல இந்த சீரிய ராஜா தன்னுடைய தளபதிகளை அனுப்புகிறான். ஏன் அனுப்புகிறான் என்றால், இந்த சீரிய ராஜாவுக்கு இந்த சீரிய ராஜா என்னென்ன தீமை செய்ய, இஸ்ரவேலுக்கு தீமை செய்ய நினைக்கிறானோ அந்த ரகசியங்களை எல்லாம் எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லி சீரிய ராஜாவின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டு வருகிறான். இது இங்கே சீரிய ராஜாவுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகிறது. நமக்கு நடுவில் இருந்து அவனுக்கு போய் இஸ்ரவேல் ராஜாவுக்கு உளவு சொல்லுகிறவன் யார் என்று கேட்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் சபையில் ஒருவருக்கு ஒருவர் உளவாளிகளாக இருக்கிறோம். ஒருத்தரோடு பேசிக்கிட்டே இருந்துட்டு அவங்க பேசின காரியங்களை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அந்த உளவுத்துறை என்கிற துறை உள்ளவர்களாக நம்ம விசுவாசிகள் இருக்கிறோம். எங்கே கேட்குறோமோ அங்கே அதை காதலை விட்டுட்டு போகணும்.
ஆனால் கேட்க வேண்டியதை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டு வீடு வீடா சென்று பேசி குடும்பங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற அந்த பொல்லாத ஆவிக்கு பேர் தான் தாறுமாறுகளின் ஆவி. கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரிக்கிறான் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த சீரிய ராஜாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம், நம்ம மத்தியிலே இருந்து அங்கே எலிசா அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு உலவு சொல்றவன் யார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்த ஒரு போர் வீரன் ராஜாவுக்கு சொல்லுகிறான், அந்த தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசி எலிசா அவர்கள் இங்கே நம்ம என்ன பள்ளி அறையில் உங்கள் படுக்கை அறையில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதையே சிசிடிவி கேமராவில் அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே அந்த ராஜாவுக்கு சொல்லி காப்பாற்றுவதற்கு அந்த நாட்டில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த ராஜா தான் எப்படியாவது இந்த எலிசாவை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆட்களை அனுப்புகிறான். ரதங்களோடும் குதிரைகளோடும் வீரர்களோடும் அனுப்புகிறான். அந்த நேரத்தில் கேயாசி வெளியில் இருந்து வந்து தன்னுடைய எஜமானுக்கு சொல்லுகிறான். அப்படி சொல்லும்போது அந்த எஜமானாகிய எலிசா தன் வேலைக்காரனுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயா, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். என் அருமையான தீர்க்கதரிசி பாருங்க, பயப்படாதப்பா, அவங்க இராணுவங்கள் வரட்டும், அவங்க என்ன வேணாலும் வரட்டும், வாதை கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தையின்படி, நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி, நான் என்னுடைய கிருபை உங்களை சுற்றிலும் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி கர்த்தருடைய காருண்யம் இந்த எலிசாவை சுற்றிலும் இருக்கிறது என்பதை கேயாசியாலே புரிந்து கொள்ள முடியாதபடியினால் இப்பொழுது அந்த ரதங்களை பார்க்கவும் அந்த குதிரை வீரர்களை அந்த எலிசாவை காப்பாற்றுகிற அந்த குதிரைகளையும் ரதங்களையும் பார்க்கும்படிக்கு இந்த விண்ணப்பம் செய்கிறார். அந்த விண்ணப்பம் செய்த போதுதான் கேயாசியின் கண்கள் திறக்கப்பட்டு அக்கினிமயமான ரதங்கள் எலிசா இருக்கிற வீட்டை சுற்றிலும் அப்படியே சுழன்று கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே பிரியமானவர்களே, அப்படி வரும்போது நாம் பார்த்து கொள்ளலாம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும் வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் என்பதை நாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை கீவேர்டு என்னவென்றால், நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் இந்திய தேசத்திலே மைனாரிட்டி என்று சொல்லப்பட்டாலும் அந்த மெஜாரிட்டியோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இப்போ எங்கே பார்த்தாலும் அந்த கிறிஸ்மஸ் டைமில் மால்களை உடைக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவ ஆலயங்களில் நுழைந்து அடித்து நொறுக்குகிறார்கள். கிறிஸ்மஸ் அன்னைக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 25 அபியூஸ் நடந்திருக்கிறது என்று
உலக பிரகாரமாக சேனல் நடத்துகிறவர்களே சொல்லுகிறார்கள். அவைகளை போட்டு காண்பிக்கிறார்கள். அவளை பார்த்தபோது மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஒரு சர்ச்சுக்குள்ளே நுழைந்து ஒரு நாமம் போட்ட ஒரு சொட்ட தலையன் அந்த பாஸ்டரை மிரட்டுகிறான், உருட்டுகிறான். இது அந்நிய மதம், அந்நிய தேசத்திலிருந்து வந்த வேதம், இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. நாங்கள் இந்துக்கள், இந்து மதத்தை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று மிரட்டுகிறதை பார்க்கிறோம். கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட நேரத்திலே தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று. கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார். ஆனால் அரசாங்கம் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அவர்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. எல்லா போலீஸ், காவல்துறை அங்கேயே இருக்கிறாங்க, இராணுவ படை அங்கே இருக்கிறது. அவர்கள் மத்தியில தான் போய் அடிக்கிறார்கள், நொறுக்குகிறார்கள். இதெல்லாம் இந்த கடைசி காலத்தில் நடக்கிற காரியங்கள். ஆனாலும் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நாம் கைவிடப்படுவதில்லை, நாம் தள்ளாட விடப்படுவதில்லை, நாம் புறக்கணிக்கப்படுவதும் இல்லை, யாராலும் நாம் எந்த விதத்திலும் அழிக்கப்படுவதும் இல்லை. காரணம், கர்த்தர் அனுமதிக்காத ஒன்றும் நமக்கு நடக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு சத்தியம் நமக்கு விளங்கி கொள்ள வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும். இப்போதும் எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவரால் கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. கண்கள் பிரகாசிக்க வேண்டும். நம்மோடு இருக்கிறவர்களை நாம் பார்க்கும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் சரியாக தேவனை தரிசிக்குமானால் நாம் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டோம். நாம் ஒன்றை குறித்தும் பயப்பட மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். ஆகவே இந்த காலைவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாம் தீர்மானித்து செயல்படுத்த வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அது என்னவென்றால், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்மை சுற்றிலும் தேவன் பாதுகாப்பை வைத்திருக்கிறார். தமக்கு பயந்தவர்களை சூழ கர்த்தர் தம்முடைய தூதர்களை பாளையம் இறக்குகிறார் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடியும். எடுத்து வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம். வேதத்தை நீங்க திருப்பி இந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இந்த 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ அவர்களை விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் தம்முடைய தூதர்களை வைத்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். சகரியாவிலே நாம் படிக்கும்போது, சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்று நான் நினைக்கிறேன். சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை அருமையான பாருங்க. 8வது வசனம் பாருங்க, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு நாளும் பயப்படக்கூடாது, அச்சப்படக்கூடாது. ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த பாருங்க, இந்த கேயாசி கண்கள் திறக்கப்பட்ட போது அக்கினிமயமான ரதங்கள் எலிசாவின் வீட்டை சுற்றிலும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அந்த எலிசா
அந்த வந்த படைகளை அவன் அழிக்காமல் ராஜா, அந்த இஸ்ரவேலின் ராஜா சொல்றார், மொத்தரை பேரையும் அடிச்சிடலாம். ஆனால் எலிசா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அவங்களுக்கு நல்ல விருந்து வச்சு அனுப்பும். இங்கே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், நம்மை பகைக்கிறவங்களே, நம்மளை விரோதிக்கிறவங்களுக்கு நாம் விருந்தோம்பல் செய்யும் போது அவர்கள் கடைசி வரைக்கும் நமக்கு சிநேகிதர்களாக நமக்கு இருப்பார்கள். ஆகவே இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நாம் தேவனை அறிய வேண்டும். நாம் தேவனை அறிந்தால் தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு அக்கினி மதிலாக இருந்து பாதுகாப்பார். நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து நம்மை வழிநடத்துவார். நம்மை சுற்றிலும் கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வார்த்தையின்படி நம்மை கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அக்கினிமயமான ரதங்களை தேவன் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் வாழ்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில் நீங்கள் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். உலகத்திலே உங்களை உபதிரவப்படுத்தி, உங்களை நிந்தித்து, உங்களை துன்பப்படுத்தி, உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் கொடுத்து நாம் ஒவ்வொருவரையும் நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டி வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென்.